திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 4 மணி நேரம் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். வந்தவாசியில் நள்ளிரவிலிருந்து தொடர்ந்து 4 மணி நேரமாக விட்டு விட்டு பலத்த மழை பெய்து வருவதால் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 24 வார்டுகள் உள்ளன. இதில் 2 வார்டுகள் பொட்டிநாயுடு விரிவு பகுதி, கேவிடி நகர் பகுதி. இந்த 2 வார்டிலும் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த 10 ஆண்டுகளாக இவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடமும் நகராட்சி நிர்வாகத்திடமும் கோரிக்கை மனு அளித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து இந்த பலத்த மழை வந்தாசி பகுதியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்யும் போது அந்த 2 வார்டுகளிலும் மட்டும் மழை நீருடன் கழிவு நீர் வீடுகளை சுற்றிலும் 150 வீடுகளை சுற்றிலும் தேங்கி நிற்கும் அவல நிலை தொடர்ந்து காணப்படுகிறது. இன்று நள்ளிரவிலிருந்து தொடர்ந்து பலத்த மழை பெய்து வந்ததால 150க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி கழிவு நீருடன் மழை நீர் தேங்கி நிற்கிறது. மேல இந்த குறிப்பிட்ட 6 தெருக்கள்ல அதிக அளவுல மழை நீர் செல்வதால அந்த வழியாக பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு முடியாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கின்றன. மேலும் அந்த தெருக்கள்ல விஷச்சந்துக்கள் ஆங்காங்கே வெளியே சுற்றி திரிவதால பெண்கள்லாம் வெளியே வரத்துக்கு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைனா, நாங்க 10 ஆண்டுகளாக இங்க சுமார் 150 குடும்பங்கள் வசித்து வருகிறோம். எங்களுக்கு கழிவுநீர் கால்வாய் உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சு அப்பகுதி பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தண்ணீர்ல இறங்கி அரசுக்கு கவனம் ஈர்க்கும் வகையில் அரசுக்கு கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்து கோரிக்கை வைத்தனர். தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.